ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், பெண்ணின் பெருமை உணர்த்தும் பெண்ணியம் கிராஃப்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கலர் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி இப்படி ஒரு வால் ஹேங்கிங் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு 3 கலர் ஷீட்ஸ் தேவை. ஸோ இது எல்லாமே தேவை கிடையாது, குட்டி குட்டி பேப்பர்ஸாக தான் நம்ம தேவை. அதுக்காக வந்து இதை 3ஆக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து அதை வந்து 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ட்ரையாங்குலராக அதை வந்து 3 டைம்ஸ் மடிக்கணும். மடித்ததுக்கப்புறம் ஸோ அதோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறத அந்த ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக சும்மா மடித்து அந்த மிட் பாயிண்ட் வர இடத்த வந்து நீங்கள் வந்து மார்க்கிங் மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த தனித்தனியாக இருக்கிறத வந்து மேலே பார்த்துருக்கணும், மற்றபடி ஃபுல்லாக மடித்து இருக்கிறது வந்து கீழே இருக்கணும். இந்த தனித்தனியாக இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ண போடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை விரித்து பார்த்தா சும்மா ஒரு சர்க்குலர் ஷேப் இல்லைன்னா கொஞ்சம் ஷேப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு டீப் வி இந்த மாதிரி வியாக கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதை விரிக்கும் போது ஒரு ஃப்ளவர் டிசைனில் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி டீப்பாக வி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி டிசைன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்காக ஒரே ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக இந்த நடுவில் இருக்கிறத வந்து உள்ளே பார்த்து மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே உள்ளே பார்த்து மடித்து விட்டதுக்கப்புறம் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கோன் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு ஃப்ளவர் ரியலிஸ்டிக் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு கோன் ஷேப்லேயே இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் லேயர் பண்ணணும். செகண்ட் லேயர் பண்ணுறதுக்காக இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 4ஆக மடித்தோம், 3ஆக மடித்தோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், 4ஆக மடிக்கணும். மடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. ஸோ இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து 4 ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் வந்து 3ஆக மடிக்கணும். 3ஆக மடித்ததுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும்னா, அந்த தனித்தனியாக இருக்கிறத வந்து மேல் பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஒரு ரவுண்டு மாதிரி மேலே இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த ரவுண்டில் ஃபுல்லாகவே கட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிறத வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ அப்படி கட் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஃப்ளவர் டிசைனில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பார்ட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்போது இதுவும் ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி ஆயிடுச்சு. அந்த பெரிய ஃப்ளவருக்கு மேலே இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொன்று பண்ணணும். அப்போ தான் 3 கலர் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்காக தான். ஸோ இதுவும் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். 4 தடவை மடித்து இந்த ஈக்குவலாக சைட்ஸ் இருக்கிற மாதிரியே எடுக்கணும். எடுத்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம அதில் வந்து ஒரு செக்ஷன் மட்டும் கட் பண்ணி வெளியே போட்டோம். இதில் வந்து 2 செக்ஷனாக கட் பண்ணி வெளியே போடணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து 2 செக்ஷனை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன ஃப்ளவராக வரும். அப்போது அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 20 ஃப்ளவர்ஸ் போல் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட டெக்கரேஷனுக்காக. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்ட்போர்டை எடுத்து அதோட இங்கே ஸ்கொயராகவும் பண்ணலாம், இல்லைனா சர்க்குலராகவும் பண்ணலாம். நான் இங்கே ஸ்கொயரை கட் பண்ணி நடுவில் இருக்கிற பார்ட்டெல்லாம் கட் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் கலர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் கலர் பண்ணலாம். நான் இங்கே ஒயிட் கலர் தான் எடுத்துருக்கேன். ஸோ கலர் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னர்ஸில் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளவரை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸை மாற்றி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக தெரியும்.
ஸோ இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பிளாங்காக இந்த மாதிரி இருந்தால் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன இந்த பேர்ல்ஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டோன்ஸ் அப்படி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் என்ன டெக்கரேஷன் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஸோ நடுவில் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபோம் ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் உங்களுக்கு கட் பண்ணுறது காமிக்கலை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அட்டாச் பண்ணி விடணும். இந்த மாதிரி ஏதாவது ரோப் எடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா நடுவில் வந்து ரொம்ப பிளாங்காக இந்த மாதிரி இருந்ததுனால 2 இந்த பேர்டு பிளாஸ்டிக்கில் நம்ம 5 rupees பேர்டு எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இந்த பேர்டை எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோ தான் நம்மளோட டெக்கரேஷன். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது பண்ணுறதும் நம்ம ஒரு 10 ரூபா அந்த 10 to 15 அந்த ரேஞ்சில் தான் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம வந்து நம்மளே பண்ணாங்கிற சந்தோஷமும் கிடைக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.